உடம்புலையிலே கடவுள் டிவி இருக்கிற லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொது பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி ராசியிலே இருந்து அது குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய லாபங்கள், நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பணம் ஃப்ளோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி குருவுடைய சாரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு பணத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது 2-3 காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை மற்றவங்க பேசி அதனால் நம்ம சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்ல பண வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வரும். கம்யூனிகேஷன் துறை புதிய அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீதியில் 3ல் இருக்கும்போது சின்ன சில பேர் உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. சில பேர் உங்களை நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துடும். 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தரை நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள். ஆனால் சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும், மன காயங்களை ஏற்படுத்தும் அப்பா அம்மாவுடைய பேச்சுகள். பட் இருந்தாலும் கடைசியாக லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புதன் 2ல் நீச்சமாகணும். பேசும்போது பார்த்து பேசுங்க. குழந்தைகளோட பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பேசணும். பூர்வீகம் கலைஞர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது பேசி அதனால் ஒரு அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷம், குதூகலங்கள், கணவன் மனைவிகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எந்த வித மாற்றம் இல்லை. இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் இருக்கனால சின்ன வாக்குவாதங்கள் டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஸோ என்ன தான் சந்தோஷம், சில நேரம் கணவன் பேசிக்கிறது கொஞ்சம் மன உளைச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்னென்னா சில பேர் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறனால கணவன் மனைவிகளோட டைம் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கும் பேச்சுக்கள். ஸோ ஏதாச்சும் பிடிவாதமாக பேசுகிறது, ஏதாவது என்ன நாராசமாக ஏதாவது திட்டிடுவோம் ஏதாச்சும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் வருன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள், அப்பா சம்மந்தமான வெளிநாடு சம்மந்தமானவர்களுக்கு நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சின்ன அதாவது தொழிலில் சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு. ஆனால் பணம் வருமான நல்ல பணம் வரும். பட் மன உளைச்சல் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தில், நல்ல ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும், நல்ல அதிகாரத்தையும், நல்ல அங்கீகாரத்தையும் தருவதற்கான வாய்ப்பு, நல்ல பதவி உயர்வுகளை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி ராசியிலேருந்து நிறைய செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சின்ன செலவுகளும் நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள், புதுவரங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் 7ஆம் அதிபதியோட சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் கேதுடைய சாரம் 8ல் உள்ள கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் கம்யூனிகேஷன் ஏரியாவில் உங்களை நிறைய பேர் கேள்வி கேட்குறது, பின்னாடி பேசுகிறது, சில பேர் மேலே நிறைய சந்தேகங்கள், கணவன் மனைவிகளோட நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துருங்க. அதுவும் எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன், நல்ல லாபங்கள், வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல உயர்வுகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். அப்பா அம்மானால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கான விஷயங்கள். அதாவது 3ஆம் அதிபதி. ஸோ 3 சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தொழில் ரீதியான விஷயம் சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி செவ்வாய்னா ஒரு டென்ஷன் டெம்பர் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 5, 8ஆம் அதிபதியான சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளுடைய பிஹேவியர்ஸ்னாலேயோ கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சஞ்சலங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு
வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதனால் அவங்கள பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா ஏடா உடம்பு பேசிடுவோம். அதனால் வந்து நிறைய தர்க்கங்கள் ஒரு பிரச்சனை வரனால கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலக்னம் குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சூழ்நிலை சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஒருவருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல அதிகாரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு அதிகாரம் கிடைச்சி நல்ல ஒரு லெவலில் வந்து பெரும் பணம் பதவி உயர்வு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பலக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த ராசியிலே சனி இருந்தாலும் செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பண வரவுகளையும் நல்ல அங்கீகாரத்தையும் பெரிய பண வரவுகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. கும்பலக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். குழந்தைகளோட பேசுகிறதோ மற்றவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது. இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு அவப்பேரோ ஒரு கலக்கங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்பலக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எட்டில் உள்ள ஒரு விஷயங்கள் எட்டில் உள்ள சந்திரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஏடாவிடமாக பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்றதுனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கடன் சம்பந்தமான விஷயம் அதிகமான கடன் வாங்குற வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படுவதனால் கடனை எவ்வளோக்குள்ள தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பலக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி நல்ல பணம் அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ஸோ என்னை பார்த்து ஒரு சில விஷயங்கள் வந்து கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி என்ன நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. டெய்லி வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அது அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம் நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சிக்கான மிருகம் வரும். உதாரணம் சொல்லப்போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினா அது வளர்பிறையில் வந்து எப்படி செயல்படும் தேய்பிறையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவங்கிட்ட விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகாரப்பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகாரப்பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சி நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.